ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி இந்த ரஞ்சித்தை வந்து எப்படியாச்சும் வந்து பின்தொடர்ந்து வர வச்சு முகூர்த்த காலை வந்து நடவிடாம பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நந்தினியோட பிளானு. கடைசியில் இதனால நம்ம நந்தினியோட உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா நந்தினியோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரஞ்சித் நடு ரோட்லயே நந்தினி வயிற்றுலே கத்தியால குத்தி மனசாட்சியே இல்லாம நந்தினியை தள்ளிவிட்டு வர்றான். இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் வந்து என்ன ஆதாரம், இவ என்னமோ கண்டுபிடிச்சிருக்கா, இவளை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளியே ஆகணும், இந்த ஆதாரம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இவளை வந்து அடியோட முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் தான் வந்து ரஞ்சித் போயிட்டே இருக்காரு. அப்போ தான் வந்து நந்தினி நினச்சபடியே இவனும் பின்னாடி போயிட்டே இருக்கான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி வந்து போயிட்டே இருக்காங்க. அந்த முகூர்த்த அதாவது அந்த டைம்குள்ள மட்டும் தானே முகூர்த்த கால் வந்து நெட்ட முடிச்சிருவாங்க. அதனால நந்தினி எங்கெல்லாம் சுத்த முடியுமோ அங்கெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா வந்து நந்தினிக்கு வந்து நந்தினி இவ ஒன்றும் எந்த ஆதாரமும் கிடைச்ச மாதிரி தெரில அப்படின்ற மாதிரி தெளிவா தெரிஞ்சிடுச்சு ரஞ்சித்துக்கு. அப்படி இருக்கும்போது தான் வீட்டில இருந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஏன்னா மாப்பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கேட்குறாங்க, எங்கே தானே ரஞ்சித், எங்கே தான் போனா, முகூர்த்த கால் நடனம், இப்போ ஆளே இல்லாமல் எப்படி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. அதாம எனக்கும் தெரியல. எதுவுமே சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது சுந்தரவல்லிக்கு கோவம் பயங்கரமாக வந்து வருது. அப்போ தான் வந்து காலுக்கு மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரஞ்சித்துக்கு. ரஞ்சித் எடுக்க மாட்டான். அங்கே வந்து நந்தினியை வந்து காணும்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம், எங்கே நந்தினியை காணா, காலையிலே கிளம்ப சொன்னேனே அவளை, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நந்தினிக்கு கால் பண்ணால் நந்தினி வந்து எடுக்க மாட்டாங்க. எடுத்து, சார் கொஞ்சம் வேலையாக வந்திருக்கேன், முடிச்சுட்டு வரேன் சார் அப்படின்ற மாதிரி நந்தினி வந்து டீசெண்டாக சொல்லிடுறாங்க. என்ன வேலை நந்தினி, என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சார் இது ரொம்ப முக்கியமான வேலை, அதனால தான் வந்து என்னால் சொல்ல முடியல, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் இப்போ நம்ம நந்தினிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆகா, வீட்டில் நாங்கள் 2 பேரும் இல்லைன்னா அதுவே பிரச்சனையாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு தெரிய வருது. சரி வீட்டுக்கு போயிடலாம், அந்த நேரம் வந்து தாண்டி இருக்கும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் வந்து மனசு கேட்க மாட்டுது நந்தினிக்கு. எப்படியாச்சும் வந்து போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பும்போது இந்த ரஞ்சித்தும் வந்து ஒரு பக்கம் வீட்டில் உள்ள டென்ஷன், இவ என்ன துப்பு தேடி வந்தா, எதுவுமே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி கோவத்தில் நந்தினியை நட்ரோட்லேயே பிடிச்சி, ஏய் நில்லுடி அப்படின்ற மாதிரி சொல்லுங்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ நீ எதுக்காக இங்கே வந்த, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதுக்காக வந்தால் உங்களுக்கு என்ன, உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்க வேண்டியதானே, எதுக்கு தேவையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னை ரொம்ப நீ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க, மரியாதையாக சொல்லு, ஹேமாவை பற்றின ஆதாரம் உனக்கு என்ன கிடச்சிது அப்படின்ற மாதிரி கேட்க, அதையே உங்ககிட்ட சொல்லணும், ஏன் அப்போ நீங்கள் தான் ஹேமாவை கொலை பண்ணீங்களான்னு கேட்க, இல்லையே அப்புறம் ஏன் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, எதுக்கு இப்போ என்னை ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் கேட்டால் நீ சொல்லி தான் ஆகணும், ஏன்னா அப்போ தானே வந்து வீட்டில் ஒரு பொண்ணு செத்து இருக்கு, அப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, கூடிய சீக்கிரம் ஹேமாவை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, எல்லா உண்மையுமே புட்டு வைக்கிறேன், அப்போ நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் இப்போ தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லவுமே, ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க நந்தினி, பின்னாடி நீ இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட போங்கய்யா, இதுக்கு மேலே ஃபீல் பண்ணுமா, இதுக்கு மேலே என் குடும்பத்தை காப்பாற்றுறத தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே வந்து சவால் விட்டுக்கிறாங்க. அப்போ தான் வந்து சவாலில் சொல்கிறாங்க நந்தினி, இங்கே பார் ரஞ்சித், நீ தான் எல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும், உன்னோட முகத்திரையை கிழிச்சு உன்னை கம்பி என்ன வைக்கலை அப்படின்னு சொல்லவுமே ரஞ்சித்துக்கு கோவம் வந்துடுது. உடனே பழக்கடையிலலாம் அந்த கத்தி இருக்கலாம், அந்த கத்தி எடுத்து ஒரே சொருகுனாங்க பாருங்க. அவ்வளோதான், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. சொருகவுமே நந்தினிக்கு வந்து வழியில் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, இவன் சாவுடி, என்னையே வந்து மாட்டேன்னு நினைக்கிறேன், ஆமாண்டி நான் தான் வந்து ஹேமாவை கொலை பண்ணேன், அதேமாரி உன்னையும் கொலை பண்ணுவேன், என் விஷயம் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்கெல்லாம் கொலை பண்ணி நான் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நந்தினிக்கு வந்து விரண்டு போயிடறாங்க. ஏன்னா அவன் வாயால் சொல்லிட்டாங்க. நந்தினிக்கு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்தது, இவன் தான் காரணமாக இருப்பான்னு. இப்போ வந்து இவனே சொல்லவும் நந்தினிக்கு உயிரே போகுதாடா பாவி, இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரத்தமாக ஊற்றிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து
ரஞ்சித் காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி நந்தினி கெஞ்சுறாங்க. நான் காப்பாத்துறதா? உன்னையா? முடியவே முடியாது. நீ சாகணும், நீ செத்தே ஆகணும். இதுக்கு மேலே நீ வந்து உயிரோட திரும்பி வரவே கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சித் வந்து தள்ளி விட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து போயிடுறான். நம்ம நந்தினி மயக்கமாகவுமே அந்த சைடு போன எல்லாருமே நம்ம நந்தினியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஒன்றா கலக்கத்தில் இருக்காங்க. அப்போ தான் வந்து நந்தினியை மயக்கத்துலேருந்து எழுப்பி உடனே வீட்டுக்கு தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கத்தியால் யாரோ குத்திட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது தான் இந்த ரஞ்சித் வீட்டுக்கு போனோடனே சட்டையில் வந்து ரத்தக்கரையாக இருக்குது. குத்தின வேகத்துக்கு அந்த ரத்தம் தெரிச்சதுனால ரத்தக்கரையாக இருக்குது. என்னாச்சு ரஞ்சித், என்ன ரத்தக்கரையாக இருக்குது? ரத்தம் இல்லை குங்குமம் அப்படின்ற மாதிரி சமாளிக்க. குங்குமமா? பார்த்தா ரத்தம் மாதிரி இருக்குது, நீ என்னன்னா குங்குமம்